நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக ஸ்தோத்திரம். மாலை நேரத்திலையும் நாங்கள் ஆண்டவரே எங்களை விட்டு தேவ இந்த ராஜ்யத்துல இளைப்பாறு அருமையான இந்த தாயுடையான சரீரத்துக்கு முன்னால நிற்கிறோம். ஆண்டவரே, பரலோக தேவன் இடத்தில் இறங்கி வந்து ஆராதனை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பகுதியிலையும் தேவ கிருபையின் பிரசன்னம் வெளிப்பட பரலோக தேவன் தாமே எல்லாருக்கும் உதவி செய்வீராக. பாடல் பகுதிகள், ஜப பகுதிகள், சாட்சியின் பகுதிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி ஜெயமாக்கிட்டார். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் ஆரம்பிப்போம். ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு என்பதான பாடலை ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று பின்னோக்கி கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவுமற்று மகிழ்வு சுத்தரின் ஆறுதல் அடைவோம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைந்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நீர் துளியாக்கி மனுபுத்திரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலும் ராட்சாமம் போலும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலகி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது
வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதேவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் கைகள் எங்கள் ஆண்டவராகிய எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல குடும்ப தலைவியாக, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக, மருமக்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக, பேர பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு ஆசீர்வாதமான பாட்டியாக இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவருடைய ஜீவிய காலத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியத்தை அவங்க கொடுத்தார்கள். அந்த நிலைமையில ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ கர்த்தருடைய இந்த நேரத்திலேயும் அவருடைய பிரிவு நிமித்தமாக குடும்ப பிள்ளைகள் அங்கத்தினர்கள் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள், சுமார் 4 மாதங்கள் வரையிலும் அவர்கள் படுக்கையில் இருந்தார்கள். அவர்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளாக காணப்பட்டது. அந்த சூழ்நிலையில அவர்கள் ஸ்தோத்திரம் படுக்கையில் இருந்தார்கள். சரீர நிலைமையில நல்ல கிளேசங்களை அனுபவித்தார்கள். ஆனால் கடந்த நாளில் பகல் நேரத்திலேயே ஒரு மிகவும் கடினமான சூழ்நிலை வாழ்க்கையில காணப்பட்டது. அது ஸ்தோத்திரம், அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் பார்க்கும்போது கடினமாக இருந்தது. அப்போது பிள்ளைகள் சமீபத்தில் இல்லை, எப்படியாகிலும் வந்து சேர சொன்னபோது ஸ்தோத்திரம், கனிபாவும் சாலினி 2 பேரிடத்திலே சொன்னேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட 2 பிள்ளைகளும் உடனடியாக அவளுக்கு தகவல் கொடுக்கும். தாயாருடைய மரணம் நடப்பிற்குனால உயிரோடு இருக்கிற வரையிலும் அம்மா என்று வந்து கூப்பிட 2 பேருக்கும் நான் வாக்கிக்கிட்டு வந்து பார்த்து அவருடைய கண்கள் முன்னாலே என்னுடைய 4வது அக்கா. நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு 8 வயது மொத்தம். அதுல 6 பேர் இங்க இருக்கோம். ஒண்ணு கேரளத்தில் இருக்க, வரல இன்னைக்கு. சின்ன ஸ்டேஜ்ல, வாலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ரசிக்கப்பட்டா, நாங்களும் ரசிக்கப்பட்டோம். ஆண்டவர் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்தாரு. ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தாரு. அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. பேர பிள்ளைகளையும் கொடுத்தாரு. 2 பேருக்கும் ஒரு ஆளுக்கு அரசாங்க வேலை கொடுத்தாங்க. 2 பேருக்கும் நல்ல வீடுகளை கொடுத்தாங்க. மிகவும் ஏழ்மையில தான் இருந்தாங்க. ஆனா இப்ப தற்போது கொஞ்சம் ஆசீர்வாதமான நிலையில் ஆண்டு வச்சிருக்காரு. சில வருஷங்களாகவே அவ காலில் வேதனை சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தான். பல இடத்துலயும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்றும் சரியாகல. கடைசியாக நெய்யூர் மருத்துவமனையில போய் ஆபரேஷன் பண்ணாங்க. அதுல இருந்து தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு ஒரு 5 மாசமா படுக்க. இப்ப கடைசியா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டா. அது பார்க்கதான் ரொம்ப கஷ்டமா இருந்து. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறது போல, நம்பிக்கையற்ற மற்றவர்களை குறித்து துக்கப்படுகிறது போல நீங்கள் துக்கப்படாமல், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் நம்பிக்கைகளாக நீங்கள்
மற்றவர்கள் துக்கிக்கிறது போல துக்கப்படாதீர்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் நம்பிக்கை உண்டு. உலக மனுஷனை போல அல்ல. ஒரு நாள் ஆண்டோட வருகையிலே அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். சரீரத்திலிருந்து உயிர் மாற்றப்பட்டாலும் அவருடைய ஆத்மா பரதீசிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. அதை விசுவாசிக்கிறோம். ஆகவே மனுஷன் பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனா இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படும் பொழுது எல்லாருக்கும் சங்கடமாகத்தான் இருக்கும். ஸ்தோத்திரம். சங்கடம் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாக நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்து வரும் பொழுது நாம் உயிரோடு எழுந்திருப்போம். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கிறவோரும் வாழுவோம். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்ததான் இந்த சரீரத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். சரீரத்தை கவனிக்கலன்னா வருகிற உபாதைகளை நம்ம தான் பலி. ஆண்டவரை பழி போட முடியாது. சில வேளைகளை நம்ம யோசிப்போம், இப்படி ஏன் வருது ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏன் வியாதி வருது நம்ம நினைப்போம். துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் நல்ல மரணத்துல போகிறார்கள். ஆனா ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளா இருக்கிறவர்கள் ரொம்ப வேதனை அனுபவிச்சு மறிக்கிறாங்க. நானும் சிந்திச்சிருக்கேன். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆதியிலே ஆண்டவர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம்கிட்ட தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் என்று சொன்னாரு. அதே போல மனுஷனுக்கு ஆண்டவர் சரீரத்தை கொடுத்தாரு. அந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடமை. சரீரத்தை அழகாக அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து தேவையில்லாததை கொடுக்காம சரீரத்தை நன்றாக பாதுகாத்தா நம்ம சரீரத்துல சுகமா இருக்கலாம் கடைசி வரை. ஆனா சரீரத்துல தேவையில்லாத காரியங்களை வச்சு வேண்டாதவைகள் எல்லாம் வச்சா நம்ம அந்த வேதனைகளை நம்ம தான் அனுபவிக்கணும். அதுல கொஞ்சம் ஞானமா இருந்தா கடைசி நாட்கள் எல்லாம் கொஞ்சம் தப்புக்கு வழி இருக்கு. ஆண்டவர் செய்வார். ஆனாலும் சரீரத்தை குறித்ததான காரியத்தை நம்மகிட்ட ஆண்டவர் ஒப்படைச்சிருக்காரு. ஆத்மாவை ஆண்டவர் பாதுகாப்பார், சரீரத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனாலும் சில ஞானமற்ற காரியங்கள் நம்ம செய்வதனால வேதனைகள் அனுபவிக்க இருக்கிறது. ஆகவே வேதனைகள் அனுபவித்தாலும் அவருடைய ஆத்மா பரதேசில் இளைப்பாறிக் கொண்டதற்காக அவருடைய ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்டு உணர்கிற யாவருக்கும் இந்த வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நன்றி வாழ்த்துக்களை அருமையான சாயந்திர வேளையிலே துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறான் எங்களுடைய குடும்பம் மற்றும் அவருடைய உற்றார் உறவின சொந்த பந்துக்கள், சபை, அருமையான ஊழியக்காரர் குடும்பம் ஒவ்வொருவரும் அருமையான எனக்கு மாமி, எங்கள் அப்பா அம்மாவோட இளைய தம்பி தான். அருமையான தகப்பனார் சொன்னது போல அவர்கள் கேரளாவில் வாகமல் கரடிக்குழி என்கிறான இடத்துல மாமாவுடைய வீடு, அங்கே அவர்களை சீந்திரார் என்கிறான இடத்திலிருந்து திருமணம் பண்ணி அந்த இடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த இடத்தில் இருக்கும்போது நல்ல ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. அந்த இடத்துலையும் 1 ஏக்கருக்கு மேலான இடங்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த இடங்கள்லாம் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு நல்ல இடம். அதெல்லாம் கொடுத்துட்டு தான் ஊருக்கு கடந்து வந்தாங்க. ஊருக்கு வந்து அவங்க கெட்டு போனாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அநேக வருஷங்கள் குழந்தைகள் இல்லாதபடிக்கு அந்த தேசத்தில் அவர்கள் நிந்தைகளையும் அனுபவித்து பாடுகளையும் அனுபவித்து அவர்கள் முன் சென்றதான ஒரு நாட்கள் உண்டாயிருந்தது. ஆனாலும் அருமையான தகப்பனார் சொன்னது போல பெற்ற ரட்சிப்பை அவர்கள் உறுதியாக பிடித்து தேவனை முருக பிடித்தார்கள், ஜெபித்தார்கள், தேவனிடத்தில் மன்றாடினார்கள். அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு 2 ஆம்பளை பிள்ளைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் சொன்னவண்ணமாகவே அருமையான அவர்கள் எதிர்பார்த்தது நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு அரசாங்க வேலையிலையும் மற்ற வேலையிலும் செய்து கொண்டிருக்கிற இந்த சகோதரர்கள் இந்த இடத்துல துக்கமாக அவர்கள் இருக்கும்போது, கடந்த நவம்பர் மாதம் நான் இந்த இடத்துல வந்து நான் என் மனைவியுமாக வந்து பார்க்க நாங்கள் வந்தோம். அருமையான என்னுடைய தங்கச்சிமார் 2 பேரை நான் அன்றைக்கு பார்க்க முடிந்தது. அருமையாக அவர்கள் பார்த்தார்கள். அவருடைய கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியில் அந்த அருமையான தாயாரை அவர்கள் பார்க்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை அருமையான பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தார். அவரும் அதே போலதான் முடியாம இருந்துட்டும் தன் மனைவியை எவ்வளவுக்கு நேசிக்க வேண்டுமோ, எவ்வளவுக்கு அன்பு பாராட்ட வேண்டுமோ, எவ்வளவுக்கு அதை தூக்கி சுமக்க வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய தேவன் உதவி செய்தார். இதனுடைய காரணங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய அன்பு மாத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல்
தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயு 4:7 சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதுல என்ன அதிகமாய் சிந்திக்க வைக்கிறான்னு ஒரு வார்த்தை, போராட்டம். சொல்லும்போது சொன்னாங்க, அநேகர் மரிக்கிறவர்கள் நன்றாக மரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், வியாதியில மரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் மரிக்கிறார்கள். நாங்கள் கேரளாவில் வாழ்கிறோம். செய்தித்தாளை எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 50க்கு மேற்பட்டதான வாலிபர்கள் வண்டி ஆக்சிடென்ட்லையும் பலவிதமான காரியங்களும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திற்கும் இன்றைக்கு நடைமுறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காலம் ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று தெரியாது. காலையில வீட்டில இருந்து இறங்கி போகிறவர்களை சாயந்தரம் வீட்டுக்கு வருகிறது கண்ணீரோடு கூட கடந்து வருகிறார்கள். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள், கண்ணீரோடு கூட கடந்து வருகிறார்கள். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். பூமியில வாழும்போது ஒரு போராட்டம் உண்டு. அது சரீரக பிரகாரமான இருந்தாலும், மனசு ஆனாலும், தன்னுடைய குடும்பம் ஆனாலும், சமூகத்தில் ஆனாலும் ஒரு போராட்டம் போராடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை முன்னாக போகாது. ஒன்று பாவத்துக்கு நேராக போராடுகிற ஜனம், பாவத்தில் அகப்பட்டு விட்டு பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்களை பார்க்கும்போது பாவம் தன்னுடைய வாழ்க்கையை கார்ந்து பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பாவத்துக்குள் அகப்பட்டவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து கடந்து வர முடியவில்லை. இன்றைக்கு நான் பேசுகிறது, இங்க பேசப்படுகிற வார்த்தைகளை யாரும் அருமையான என் மாமி கேட்க போகிறதில்லை. இங்க நாம் நிற்கிறவர்கள் தான் கேட்கிறோம். எவ்வளவு நல்ல காரியங்கள் சொன்னாலும் அவங்களுடைய காதுகளில் ஏறாது. அருமையான தகப்பனார் சொன்ன வண்ணமாகவே தன் சரீரத்தை கவனிக்க வேண்டும் என்று கூட சொந்த சரீரத்துக்கு மேல் கூட யாருக்கும் அக்கறை இல்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், நாம் பாவத்துக்கு போராடி தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்களிலே போராடினான் பாவத்தை ஜெயிக்கும்படியாக. இன்றைக்கு இதில் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அநேகர் வயதானவர்கள் மாத்திரம் எதிர்கொண்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் நாம் நின்று கொண்டிருந்தாலும் ஒன்று, பாவத்துக்கு போராடுவோம், நீதிக்கு நாம் வாழும்படியாக ஒரு மோட்ச ராஜ்யம் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில பாவம் என்கிற ஒரு போராட்டம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவரும் போராடினார். எதற்காக? தேவன் அவர் மேல் ஒரு திட்டம் வைத்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக சத்ரு அவரை கள்ளஸ்தரம் பல விதத்துல சூழ்ச்சிகளை உருவாக்கின போது என் தேவன் கள்ளஸ்தரம் சத்ருடைய சூழ்ச்சிகளுக்கு ஒன்றுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் போராடினார். அவரை அடிக்கும்படியாக, அவரை சிலுவையிலே தரைக்கும்படியாக கொண்டு போய் நிப்பாட்டியிருக்க போதிலும், பல கேள்விகள் அவர் மத்தியில் கேட்கப்பட்ட போதிலும் அவர் வாய் துறக்கவில்லை. ஆனால் ஒன்றுக்கு மாத்திரம் வாய் துறந்தார். நீ ராஜாவா என்று கேட்டதுக்கு மாத்திரம் இயேசு வாய் துறந்தார், நான் ராஜாதான். காரணம் என்ன? அவர் ராஜாவாகவே பிறந்தார், ராஜாவாகவே மரித்தார், ராஜாவாகவே உயிர் தெழுந்தார். இன்றைக்கு ராஜாவாகவே அவர் கள்ளஸ்தோத்திரம் நம்முடைய மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜாவை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய போராட்டங்களை பார்க்காதபடிக்கு, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு, நமக்குள் இருக்கிற வேதனைகளை பார்க்காதபடிக்கு நம்ம ரட்சித்த தேவன் நமக்கு ஒரு வாக்கை சொல்லி போனார், உங்களுக்காக நான் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தும்படியாக நான் கடந்து போகிறேன். நான் ஆயத்தப்படுத்தின பிற்பாடு உங்களை நான் அந்த இடத்தில் அழைப்பே, நீங்கள் அந்த வீட்டுக்கு என்னை சேர்த்து நான் சொல்லுகிறேன். நான் வாகமன்ல இருந்து காலையில் பஸ் ஏறி இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் வீட்டுக்கு போவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் ரட்சகருக்கு தெரியும். என் வீட்டினுடைய வேலை அவர் கை வேலை இல்லாத செய்யக்கூடிய அந்த வேலை முடிந்தால் நான் பாதி வழியிலே அவர் கூப்பிடும்போது போய் தான் ஆக வேண்டும். ஆனால் போக வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் ஒரு தைரியம் இருக்க வேண்டும், எனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் அந்த மோட்ச ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்று ஒன்று மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அநேகர் பூமியில வேதனைப்படுகும் போது ஒன்று தேவன் விரும்புகிறார், கடைசியாவது என் மகள் என் மகன் என்னை ஒன்று கூப்பிட மாட்டானா? அநேகர் வேதனைப்படுகிற போது அப்பா என்று கூப்பிடுகிறார்கள், அம்மா என்று கூப்பிடுகிறார்கள், பிள்ளைகளை கூப்பிடுகிறார்கள். ஆனால் தேவன் விரும்புகிறது, நான் உனக்கு ஜீவனை தந்தேன், உன்னை பூமியில நான் ஆக்கி வைத்தேன். இரட்சகராய் இருக்கிற இயேசுவை யார் கூப்பிடுகிறது? தன்னுடைய பாவத்தை யார் அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும்,
எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி யார் அல்ல சொல்லி தேவனோடு கூட பேசுகிறது என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு சில வேளைகளே வேதனைகள் அநேகம் வந்து கொண்டிருந்தாலும் அருமையான தாயாருக்கும் அவர்கள் இருந்த நாட்கள்ல அநேக வேதனைகள் நாங்கள் கடந்து வந்து பார்த்த போதிலும் அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்களில் வழியில் கடந்து போனார்கள். அவர்களுடைய போராட்டம் நேற்றையோடு கூட முடிந்திருக்கிறது. நாம் எல்லாரும் நம்புகிற வண்ணமாகவே அவருடைய அந்த வீட்டிற்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார். நாமும் ஒரு நாளைக்கு மரிப்போம், இல்லை என்றால் தேவனுடைய வருகை வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்றைக்கு தேவன் வந்தாலும் அவர்களோட முதலாவது நம்முடைய உறவினர்கள் மரித்தவர்களை நாம் முதலாவது பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் விசுவாசத்துல தேவனுக்கென்று வாழுவோம், நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நம்மை பெறுவதாக. தாயுடைய வேறுபாடு நிமித்தம் துக்கத்தோடாயிருக்கிற குடும்பம், பிள்ளைகள், அதே போல மருமக்கள், சின்ன பிள்ளைகள், அதே போல உற்றார் உணர்வுகள், முக்கியமாக சபை விசுவாசிகள், கர்த்தருடைய தாசன் அவருடைய குடும்பம், அவை கூட வந்திருக்கிற மற்றுள்ள தேவதாஸ்தர்கள், விசேஷமாக ஜோன் கிறிஸ்டின் பாஸ்டர் எல்லாரையும் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே கடந்து வர காரணம், எனக்கு முன்னாக சில வார்த்தைகளை கூறின கர்த்ததாசன் ஜோன் கிறிஸ்டின் பாஸ்டருடைய அவருடைய ஃப்ரெண்டு நான் அவர் இது மாதிரி கூப்பிட்டு சொன்னார். அதனால் நாங்கள் சேர்ந்து வந்தோம். நீங்கள் அவங்களை குறித்து நான் கேட்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், சபைக்கு ஒழுங்காக ஆராதனைக்கு போனவர்கள், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று கேட்டதில் எனக்கு மிக மகிழ்ச்சி உண்டு. காரணம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் சொன்ன வசன பிரகாரம் அவர்கள் ஒரு நாள் கர்த்தருடைய எக்கால சத்தம் கேட்கும்போது எழுந்திருப்பார்கள் சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் ஹல்லேலூயா நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையிலும் துக்கத்தோடு இருக்கிறதான குடும்ப அங்கத்தினர்கள், சபையார், உற்றார் உறவினர் எல்லாருக்கும் எங்களுடைய சபையின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் அருமையான ஆண்டியவர்கள் எங்களுடைய சபையில எல்லா ஆராதனைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இம்மட்டுமாய் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் பலகீனப்படுகிறதான நாட்கள் வரையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட அவங்க ஒத்துழைத்தாங்க. விசேஷமாக பெண்கள் கூடுகையில் அவங்க எல்லா நாட்களும் அவங்க முட்டு வலி வந்த பிறகும் அந்த கஷ்டத்தோட கூட அவங்க வருவாங்க. எவ்வளவு தூரம் நடந்து வர்றதுனால அவங்க நடந்து வருவாங்க. பார்த்தா ஒவ்வொரு அந்த எங்களுடைய ஆண்டு விழா பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க எல்லா வருஷத்துலேயும் அவங்க அட்டண்டன்ஸ் ப்ரைஸில் முதல்ல இருப்பாங்க. அப்படி எல்லா பெண்கள் கூட்டம் எங்கே நடந்தாலும், சிலர் தூரங்களில் இருந்தால் வரமாட்டாங்க, ஆனால் அவங்க எவ்வளவு தூரம் ஆனாலும் அந்த இடத்துல சேருவாங்க. அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. எங்களோடு கூட ஜெப பகுதியில எல்லாம் கலந்து கொண்டாங்க. எங்களுடைய கேம்புகள்ல எல்லாவற்றிலையும் அவங்க பலகீனப்படுற வரையில எல்லா காரியங்கள்லையும் எங்களோட வாகனங்கள்ல எவ்வளவு தூரம்னாலும் எங்களோடு ஒத்துழைத்தாங்க. கடைசி நாட்கள்ல நல்ல அவருடையதான வியாதியினால நல்லா கஷ்டப்பட்டாங்க. பல விருப்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. அந்த பலகீன நாட்கள்லையும் நிறைய ஆராதனைகளுக்கு கூட்டங்களுக்கு வர்றதுக்கு அவங்க நல்லா விரும்பின நாட்கள் அவங்களால வர முடியாம இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் சித்தமானபடி அவர்கள் நம்பிக்கை வைத்ததான தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களை சேர்த்துக் கொண்டார். இந்த குடும்பத்தின் தம்முடைய பிள்ளைகளுக்கும் கூடி வந்திருக்கிற உற்றார் உறவினர்களுக்கும் சபையாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குடும்பத்திலே தம்முடைய பிள்ளைகள், அருமையான குடும்ப தலைவர், குடும்பத்தின் அம்மா, அவர் 2 பிள்ளைகளோடு சேர்ந்து சிறு பிராயத்தில் அவருடைய பள்ளி பருவ ஆரம்ப காலத்திலே இங்கே எங்களுடைய சபையிலே அவர்கள் அங்கத்தினர்களாய் வந்தார்கள். அந்த நாள் முதற்கண் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பல சூழ்நிலையினூடாக கடந்து போனார்கள். ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். ஒவ்வொரு அனுபவங்களிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளே மத்தியிலே கர்த்தர் அவர்களை வழிநடத்தினார். அருமையான குடும்பத்தின் அம்மா அவர்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை காண, பின் தலைமுறைகளை காண கர்த்தர் பாக்கியத்தை கொடுத்தார். ஆண்டோடைய நாம மகிமைக்கென்றாக அவர்களையும்
கிறிஸ்துவுக்குள்ளாக காண வேண்டும் என்ற பாக்கியத்தின் வாஞ்சையோடு இருந்த அந்த எல்லா காரியங்களையும் காண அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவர்கள் சரீர பலவீனப்படுகிற நேரத்திலே, பலவீனத்தின் மத்தியிலே இந்த குடும்பத்தின் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அவர்களால் இயன்ற ஒத்தாசைகளை கொடுத்தார்கள். பிள்ளைகளாகிய நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு பூமியிலே நமக்கு போராட கொடுக்கப்பட்டிருக்கிற குறிக்கப்பட்ட காலங்கள் வரையிலும் போராடி மகிமையின் நம்பிக்கையோடு இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிப்போம். கர்த்தர் தாமே அந்த பாக்கியத்தை இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் தந்தல்வாராக என்று ஆண்டுடைய நாமத்தினாலே சொல்லிக் கொள்கிறேன். ஒரு விஷயம் கூட எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் சபையின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு வார்த்தைகளை சுருக்குகிறேன். கர்த்தர் தாமே மீதமுள்ள எல்லா பகுதிகளை சீக்கிரம் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான சாயந்திர வேளையில் நாங்கள் மறுபடியும் ஒரு விசை குடும்பத்தை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, அருமைய தாயாருடைய மரணத்தை முன்னிட்டு இந்த இடத்தில் கூடியிருக்கிற தேவனுடைய ஊழியர், உதவி ஊழியர், அடியர்கள், அடியருடைய குடும்பம், தேவன் இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், தேவமாக இந்த தேவன்கள மாமியினுடைய பிள்ளைகள், மாமா உடைய கரங்களில் வைக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை நீங்க கட்டளையிடுவீராக. கடந்த நாட்கள் அவர்கள் வேதனை அடைந்ததை நாங்களும் இந்த தேசத்தில் உள்ளவர்களும் பிள்ளைகளும் நாங்கள் கண்கொண்டு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அருமையான ஊழியர் சொன்னவனமாகவே அவர்கள் வேதனை இல்லாத ஒரு நாட்டுக்குள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த மகிமையோடு கூட உள்ளதா சரீரத்தை தேவனுக்கு சிறந்த நேரத்தில் நாங்கள் தேவனே இந்த இடத்தில் அடக்கம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கிருபை எங்களுக்கு முன்பாக செல்லும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே, சமாதானத்தின் தேவனுடைய கரம் இந்த இடத்தில் ஆளுகை செய்வதாக, தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் ஆளுகை செய்வதாக, பரிசுத்த ஆவியானுடைய கிருபை இந்த இடத்தில் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். துக்கத்தோடு கூட துயரத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க. தொடர்ந்துள்ள ஆராதனை பகுதியையும் பரிசுத்த ஆவியானவர் அருமையான தேவ கருத்துக்குரிய ஊழியருக்கு பலப்படுத்தி அதை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த உணமாகவே செய். பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறோம். நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി. கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறார். தேவன் அதற்கு தமது சித்தத்தின்படியே மேனி கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனி கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய வேறே. மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கிறம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவன் அப்படிப்பட்டவர்களே. அருமையான இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி
ஓட்டத்தை முடித்து நித்திய இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய சரீரத்தை இந்த இடத்துல நாம் ஒரு விதையை விதைக்கிறது போல விதைக்கப்போம். ஒரு நாள் இவர்கள் மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் அருமையான நம்முடைய சரீரம் இந்த மண்ணில் எடுக்கப்பட்டது. இந்த மண்ணிலேயே ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். மண்ணான சரீரம் மண்ணுக்கு போறோம், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போறோம். ஆண்டவரே, இந்த சரீரத்தை இந்த இடத்துல எல்லாடாக்காரா செய்வது பரலோக தூதனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆசீர்வாதம். இயேசு உயிர்த்தெழுந்தீர்